இந்த குளிர்காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மரங்கள் எல்லாம் இலைகள்லாம் உதிர்ந்து போகும். இலையுதிர் காலம் முடிஞ்சு, இலைகள்லாம் எந்த மரத்திலயும் இலைகள் இருக்காது. அந்த இலைகள் இல்லாதப்ப அந்த மரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, மரத்தினுடைய செல்கள், அதனுடைய மரத்தினுடைய திசுக்கள், செல்கள் இதெல்லாம் ஒரு உறக்க நிலைக்கு செல்கின்றது. ஏன்னா, அந்த பீரியட்ல அந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமா கிடைக்காது வேர்களுக்கு. மழை இருக்காது. அதனால அந்த ஆற்றலை, அந்த சக்திய வந்து அந்த மரங்கள் சேமித்து வைக்க வேண்டும். அதனால அந்த காலகட்டத்தில ஒரு உறக்க நிலை இருக்கும். அப்ப மரங்களோட இலைகள் எல்லாம் வந்து அ பசுமையா இருக்காது. அது காஞ்சு போயிருக்கும். நெறைய செடிகள்ல, மரங்கள்ல பார்த்தோம்னா, குச்சி மட்டும் தான் தெரியும். அப்போ ஒரு சில மரங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அந்த குச்சிகள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, பின்னி பிணைஞ்சு, நீங்க திடீர்ன்ட்டு அந்த மரங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு உள்ள போனோம் அப்படின்னா, அந்த குச்சிகள் தோற்றமும், அவை உரசி வரக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தமும், அந்த கிளைகளினுடைய காற்று சென்று உருவாகக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான ஒரு அந்த சத்தத்தையும் கேட்கும்போது, நெறைய பேர் பயந்து போயிருவாங்க.